ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்காயில ஒரு பாதி எடுத்து தோலை நல்லா சீவிட்டு சின்ன சின்ன அளவுல பொடியா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். துருவினதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கும். இதுல இருக்கிற சாரை தனியா புழிஞ்சு எடுத்துக்கணும். கையால புழிய முடிஞ்சவங்க இந்த மாதிரி புழிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு துணியில இதை போட்டு நல்லா இறுக்கி சாரை பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கணும். ஒரு வானலை ஹீட் பண்ணிட்டு அதுல தேவையான அளவு நெய் சேர்த்து ஒரு 10 to 15 முந்திரி பருப்பை நெய்யில மிதமா வறுத்து எடுத்துக்கணும். அதே நெய்யில் பிழிஞ்சு வச்சிருக்கிற சதப்பகுதியை போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பிழிஞ்சு வச்சிருக்கிற சாறுல இருந்து பாதி இதில் சேர்த்துடணும். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்து அல்வா பதத்துக்கு வரும். இந்த மாதிரி நல்லா பஞ்சு பதத்துக்கு வெந்து வரும். இப்போ இதில் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அழகா கலர் மாதிரி இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு சிட்டிகை குங்குமப்பூவை சேர்த்து கலந்து விட்டுடணும். இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து 2 ஏலக்காய் பொடியை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். நெய் திரண்டு வரும்போது இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளவுதான். இவ்வளவு எளிமையா பண்ணக்கூடிய ஒரு அல்வாங்கிறதுனால பெரிய பெரிய விழாக்கள்ல கல்யாணத்துல இந்த பூசணிக்காய் அல்வா செய்யறதை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன்.